தமிழ் மொழியால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். பேக்கரியிலலாம் ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும். இதை எப்படி நம்ம வீட்டில் செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வர பெல் ஐக்கானை தொட்டு விட்டுருங்க. இதுக்கு நான் ஒரு 2 கப்பு சென்னா டால் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சு அதை காய வச்சுருக்கேன். ஒரு வெள்ளை துணி போட்டு நல்லா காய வச்சுருங்க. அது நல்லா ட்ரை ஆகணும், தண்ணியே இருக்கக்கூடாது சுத்தமாக. கொஞ்சம் நேரம் ஆனாலும் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஒன்று போட்டு பார்க்குறேன், எண்ணெய் நல்லா கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு வடிகட்டி, தேங்காய் பால் வடிகட்டி எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இந்த மாதிரி வச்சு நம்ம ஃப்ரை பண்ணும்போது நம்ம கரண்டியில் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும் பருப்பு. நம்ம எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கட்டுமேங்கிறனால நான் இந்த மெத்தடில் ஃப்ரை பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போட்டோன்னா நல்லா முறையாக இருந்தது பாருங்கள். அது எல்லாம் அந்த நுரையெல்லாம் நல்லா அடங்கிடணும். அப்படி அடங்கணுன்னா நமக்கு சென்னா டால் ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம கொடுத்தா ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை 1 மாதம் வரையும் கெட்டு கூட போகாது. நீங்கள் ஒரு தடவை செஞ்சு ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபின்னு கூட சொல்லலாம். நம்ம இப்போ நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். நம்ம இப்போ கருவேப்பிலையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அதே எண்ணெயில் கருவேப்பிலையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். எண்ணெய் அதிகமாக ஊற்றி கருவேப்பிலையை ஃப்ரை பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் 2 பல் பூண்டை நல்லா நச்சு போட்டிருக்கேன். தோலோடையே நச்சுக்கோங்க. பேக்கரியிலலாம் அந்த மாதிரி தான் கிடைக்கும். அதனால் தோலோடையே நச்சு போடுங்க. போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் உப்பும் மிளகாய்த்தூளும் கலந்து அதில் போட்டுருவோம். நம்ம மிளகாய்த்தூளும் உப்பும் கலந்துருங்க. தேவையான அளவு உப்பும் மிளகாய்த்தூளும் கலந்துட்டு உங்களுக்கு காரம் எவ்வளோத்துக்கு தேவையோ அவ்வளோத்துக்கு தகுந்த மாதிரி, உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ சென்னா டாலை இந்த மிக்சிங்கில் போட்டு லைட்டாக ஒரு பெரட்டுங்க. பெரட்டிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலையும் அதோடு சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அது ஊறுறதுக்கும் காயறதுக்கும் மட்டும்தான் டைம். ஃப்ரை பண்ணுறதுக்கு 7லேருந்து 8 நிமிஷமே போதுமானதாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.